ஒரு வாரத்திற்கு மேலாக கன்னட இனவெறியர்களால் தொடர்ச்சியாக பெங்களூரில் திட்டமிடப்பட்டு வரைபடத்தோடு மிகப்பெரிய தாக்குதலை காங்கிரஸ் அரசின் ஆதரவோடும் பாஜகவின் ஆதரவோடும் ஆர்எஸ்எஸின் ஆதரவோடும் தமிழர்களுடைய சொத்துக்கள் குறைந்தது 600 கோடிக்கு மேலாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதோடு மட்டுமில்லாமல் தமிழர்களை அவமானப்படுத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லாரி ஓட்டுநர்கள், அங்கு குடியிருப்போர்கள் அனைவரின் மீதும் ஒரு தாக்குதலையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த விதிமுறைகளை மீறி உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கிணங்க 15,000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த ஆணையை மீறி கர்நாடக காங்கிரஸ் அரசு ஒரு அச்சத்தை உருவாக்குவதற்காக தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அது தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றம் சென்று அந்த 15,000 கன அடி நீர் தண்ணீரை நிறுத்தி 12,000 கன அடியாக மாற்றி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக கன்னட அரசாங்கத்தையும், கன்னட அரசு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, அது பாஜக அரசாங்கம் இருந்தாலும் சரி, அல்லது ஜனதாதள அரசாங்கம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தொடர்ச்சியாக காவிரி நீர் சார்ந்த இந்த இரு மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு நீர் பங்கீட்டு பிரச்சனையில் தமிழர்கள் தொடர்ச்சியாக பலியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 1991 நிகழ்த்தப்பட்ட பெரும் தாக்குதலுக்கு பிறகு தொடர்ந்து 70 ஆண்டுகளாக நம்மளுடைய நீர் ஆதார உரிமைகள் மறுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் வெறும் 15,000 கன அடி தண்ணீர் கொடுப்பதற்காக உத்தரவிட்டதன் வாயிலாக தமிழர்கள் மிக மோசமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றளவிலும் கூட மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா இந்த தாக்குதலுக்கு இடையாக தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் மாநில அரசும் மத்திய அரசும் அந்த தாக்குதலை இன்று வரை கண்டிக்கவே இல்லை. நரேந்திர மோடி அரசு தொடர்ச்சியாக ஒரு கள்ள மௌனத்தை வெளிப்படுத்துவது என்பது தமிழர்கள் மீதான தாக்குதலுக்கான ஒப்புதலாகவே நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒப்புதல் என்பது அவர்கள் அங்கிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்களை பகடக்காயாக வைத்துக்கொண்டு கர்நாடகாவினுடைய நீராதாரங்களை பெருக்கிக் கொண்டு தமிழர்களுடைய அந்த கடைமடை பகுதிக்கான உரிமையை மறுக்கின்ற வேலையை கன்னட அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்கிறது. மத்திய அரசாங்கம் அந்த உரிமையை பெற்று தருவதற்கான மௌனத்தை கடந்து தேர்தல் அரசியலாக இது மாற்றம் பெற்று தமிழர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த காவிரி நீர் என்பது தொடர்ச்சியாக 91க்கு பிறகு தண்ணீர் ஒரு பண்டமாக மாற்றப்பட்ட பிறகு இன்று பெங்களூரில் கூட 15 TMC தண்ணீர் பெங்களூரு மாநகரத்திற்கு தேவை என்று சொன்னால் அதில் குறைந்தது 8 TMC தண்ணீர் கொக்கோ கோலாவிற்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் விற்பதற்கான உத்திகள் கர்நாடகாவில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரப்படுகின்றன. ஆகவே அது கன்னட மக்களுக்கும் கூட நேர்மையாக கன்னட அரசாங்கம், அது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, பாஜக அரசாங்கம் இருந்தாலும் சரி, கன்னட விவசாயிகளுக்கு கூட நேர்மையாக இல்லை. தொடர்ச்சியாக இந்த 3 மாநிலங்களில் அர்பனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்தியா முழுவதும் உள்ள தொழிற்சாலைகள் அந்த டம்ப் பண்ணப்படுவதால் நீராதாரங்கள் பெருகிக் கொண்டே போகின்றன. இந்த வகையில் தஞ்சை டெல்டா பகுதியில் பாலைவனமாக்கம் முயற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக அதில் ஒரு அடிப்படையான விஷயம் என்று சொன்னால், ஷேல் கேஸ் என்று சொல்லுகின்ற மீத்தேனை எடுப்பது, மீத்தேன் எடுத்த பிறகு நிலக்கரி படிமத்தை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்ச்சியாக அந்த 3 மாவட்டங்களில் தஞ்சை சுற்றி இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களை பாலனமாக்கி பிறகு நிலக்கரி எடுக்கும் திட்டம் மத்திய அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக செயல்படுத்துவதற்கான சதிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த வகையில்தான் மேகதாட்டு பகுதியில் அணையை ஏற்படுத்தவும், காவிரி டெல்டா பகுதிகளுக்கு தண்ணீரை தொடர்ச்சியாக மறுப்பதன் வாயிலாக அந்த பகுதியை நிர்மூலமாக்கி மக்களை வெளியேற்றி, விவசாயத்திலிருந்து வெளியேற்றி ஒரு மிக பெரும் சதியின் ஊடாக ஒரு இனப்படுகளுக்கு திட்டமிட்டுகின்ற வேலையை மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோடு காங்கிரஸ் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை கண்டித்து, இந்த இனவெறியை கண்டித்து மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவோ திமுகவோ மிகப்பெரிய கண்டனத்தையோ பெரிய ஆர்ப்பாட்டத்தையோ செய்யவில்லை. நேற்று நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், அந்த பந்து கூட சிறு சிறு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம்.
இந்த மாநில அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கத்தினுடைய எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்புதலோடு இந்த பந்த் நடவில்லை. ஆகவே இந்த இரண்டு கட்சிகளும் செயலற்ற கட்சிகளாக தமிழகத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவர்கள் ரிலையன்ஸுக்கு கடந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 800 கோடி ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தஞ்சை மாவட்டத்தில் பெட்ரோல் எடுப்பதற்கான 800 கோடி ஒப்பந்தத்தை இவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பகுதி பாலைவனமாக ஆனால் மட்டும்தான், அந்த நீராதாரத்தை நிறுத்தினால் மட்டும்தான், விவசாயத்தை அழித்தால் மட்டும்தான் அங்கு அவர்களுடைய கனவு நிறைவாகும் என்ற வகையில் பாஜகவும் காங்கிரசும் கர்நாடக அரசும் சேர்ந்து இந்த சதியை செய்து கொண்டு குறைந்தது 60 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கான ஒரு திட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். இல்லை, 2 விஷயம் நாங்கள் முக்கியமாக பார்க்கிறோம். ஒன்று, அங்கு நிகழ்த்தப்பட்ட 600 கோடி ரூபாய்க்கான சேதாரத்தையும் தமிழர்கள் மீது தாக்கப்பட்ட அல்லது அவமானப்படுத்தப்பட்டதே ஒரு ட்ரிபுனல், ஒரு சென்ட்ரல் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியை கொண்டு ஒரு ட்ரிபுனல் அமைத்து அதை கண்காணித்து ஒரு அறிக்கையை மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். இதை தவறும் பட்சத்தில் அந்த ட்ரிபுனலை நாங்களாக ஏற்படுத்தி சர்வதேச அளவில் அதை இப்போ எப்படி 20 தமிழர்களுக்காகவும் ஆணவ படுகொலைக்காகவும் நாங்கள் ஐநாவில் கொண்டு சென்றோமோ அதே போன்று ஒரு ட்ரிபுனலை நாங்களாகவே கொண்டு இதை சர்வதேச அளவில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 1983 கொழும்புவில் எப்படி நிகழ்த்தப்பட்டதோ, எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்டதோ, எப்படி குஜராத்தில் நிகழ்த்தப்பட்டதோ, அப்படித்தான் பெங்களூரில் தமிழர்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தனியார் பேருந்து நிறுவனத்தினுடைய 60 பேருந்துகள் அமைதியாக 2 மணி நேரம் திட்டமிடப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கின்ற செய்திக்கு இதுவரை மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு கண்டன குரல் கூட வரவில்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியாவினுடைய உறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராகவும் கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலும் பேசுவதை பாஜகவினுடைய மத்திய அமைச்சரவை கண்டனத்திற்கு உட்படுத்தவில்லை. ஆகவே இது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல, ஒரு இனப்படுகொலைக்கு நிகழ்த்துவதற்கான ஒரு முன்னுதாரணமாக ஒரு வரைபடமாக நிகழ்த்தப்பட்டு ஒரு சாம்பிள் மாடலாக காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் கடைமடை பகுதியினுடைய அந்த தண்ணீர் ஆதார பிரச்சனையை நாம் எழுப்பினால் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பகடைக்காயாக ஆக்கப்பட்டு அவர்கள் அது ஒரு செக்மேட்டாக இருக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய அத்தனை கன்னட இனவரி அமைப்புகளும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காவேரியில தண்ணி கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தாக்கப்படுவார்கள் என்பது இந்திய ஒன்றியம் அல்லது இந்தியா என்கின்ற நாடு பொய்த்து போனது, இந்திய ஒன்றியம் பொய்த்து போனது என்பதுதான் காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய பிரதமர் நம் அனைவருக்கும் உரியவராக இருக்கிறார். இந்திய ஒன்றியம் என்பது அனைவருக்கும் உரியதாக இருக்கிறது. ஆனால் இந்த 10 நாட்களுடைய சம்பவங்கள் எதுவுமே மத்திய அரசாங்கத்தால் கண்டனத்திற்கு உட்படுத்தப்படவில்லை. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சீதாராமையா கண்டனத்திற்கு உட்படுத்த நாங்கள் 1 மணி நேரத்தில் அதை ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம் என்று சொல்கிறார்கள் ஒழிய, ஒரு பேருந்து ஓட்டுநரையோ அல்லது லாரி ஓட்டுநரை முழு நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தப்பட்டதற்கு இந்த நாட்டினுடைய எந்த அறிவுஜீவிகளும், ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய எந்த அறிவுஜீவிகளும் கண்டனத்திற்கு உட்படுத்தப்படவில்லை. இது கொழும்புல நடந்த 1983 கலவரத்தை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. இனப்படுகொலைக்கு முந்தையான ஒரு தயாரிப்புக்கான வழிமுறையாக இது இருக்கிறது. இதுதான் குஜராத்தில் நிகழ்ந்தது. 2000 பேர் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஒரு காரணமாக கோத்ரா ரயில் சம்பவம் எப்படி காட்டப்பட்டதோ, உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த 15,000 கன அடி நீருக்காக தமிழர்கள் தாக்கப்படுவார்கள் என்று சொன்னால், இந்த ட்ரிபுனல் அமைக்கப்பட்டு உரிய நீராதாரம் வரும் என்று சொன்னால் 1 கோடிக்கு மேலாக இருக்கிற தமிழர்கள் மிகப்பெரிய படுகொலைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்தியா முழுவதும் அணிதர வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். ஏனென்று சொன்னால், தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக அது ஈழத்தில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையாக இருக்கட்டும், 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், 20 தமிழர்கள் ஒரு க்ளோஸ் என்கவுண்டர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஒரு கொலை செய்யப்பட்டார் ஆந்திர அரசாங்கம். இதுவரை மத்திய அரசாங்கம் அது ஒரு சிபிஐ என்கொயரிக்கு நாம கேட்டும் கூட இன்னை வரைக்கும் அது ஒரு எந்த கண்டனத்திற்கு உட்படுத்தப்படவில்லை. ஏன்னா போனது எல்லாருமே மிக சாதாரண தினக்கூலிகள். 20 தமிழர்களும் தினக்கூலி.
ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் படுகொலை செய்யப்பட்டதற்கு இதுவரை மத்திய அரசாங்கம் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆகவே இந்த இந்திய ஒன்றியம் என்பது தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக இருப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒன்றியத்திற்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் காங்கிரஸ் எதிர்க்காகவும் மௌனம் காக்கின்ற பெரிய கட்சிகளாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒன்று கூடலை கண்ணகி சிலை, நீதி கேட்ட கண்ணகி சிலையின் பின்னால் செப்டம்பர் 18 மாலை 4 மணிக்கு மிகப்பெரிய ஒன்று கூடலை கூடி அரசியல் முழக்கங்களின் மூலமாக மத்திய அரசின் செவி பறை கிழிக்கின்ற ஒரு அரசியல் முழக்கத்திற்கான ஒரு ஒன்று கூடலை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம்.